ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறதுனால சிங்கோட மேல் பக்கத்துலேயும் சரிங்க, அதேமாதிரி சிங்க் உள் பக்கத்துலேயும் சரிங்க, நிறையவே உப்பு கரை பிடிச்சிருக்கு. பச்சை கலரில் ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி இருக்குங்க. இன்றைக்கி நான் இந்த கரை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. ஹார்பிக் டைரெக்டாக அப்படியே மேலே ஊற்றி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த மேல் பக்கத்தில் வெள்ளையாக இருக்கிற கரையை எடுத்து காட்டுறேன். உப்பு அப்படி படிஞ்ச மாதிரி நிறையாவே உப்பு கரை பிடிச்சிருக்குங்க. அந்த இடத்துல டைரெக்டாக ஹார்பிக்கை ஊற்றிட்டு ஒரு ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சி விடுறேங்க. லைட்டெல்லாம் தேய்ச்சா கண்டிப்பாக போகாது. கொஞ்சமாவது அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்க்கணும். அதே மாதிரி ஒரு தடவை ஊற்றி தேய்ச்சிட்டாலே போகாதுங்க. ஒரு தடவை ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுவிட்டு மறுபடியும் எங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு தடவை தேய்க்கணும். இந்த மாதிரி ஒரு 2 தடவையாவது தேய்ச்சாதாங்க கண்டிப்பாக அந்த கரை போகும். கொஞ்சம் அழுத்தியே தேய்ங்க. ஏன்னா உப்பு கரை பத்து மாதிரி பிடிச்சிருக்குங்க. ரொம்ப அப்படியே பட்டையாக பத்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷார்ப் இல்லாத கத்தி ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 தடவை தேய்ச்சி விட்டுருக்கேங்க. மறுபடியும் நல்லா தண்ணியில் கழுவிட்டேன். இப்போது இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. அதனால் மறுபடியும் கொஞ்சம் ஹார்பிக் ஊற்றி ஒரு தடவை தேய்க்கிறேன். ஹார்பிக் ஊற்றி தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அப்படியே பொங்குன மாதிரி நுரைச்ச மாதிரி வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னாலே அந்த உப்பு கரை அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தங்க. உப்பு மேலே பட்டுச்சுன்னா தான் அப்படியே ஒரு மாதிரி பொங்குன மாதிரி வருங்க. தேய்க்காமே விட்டால் கூட நல்லா பொங்குன மாதிரி வரும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த உப்பு கரை அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத. இப்போ மேல் பக்கம் ஃபுல்லாகவே ஓரளவு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க. இப்போ சிங்கோட உள்பக்கம் க்ளீன் பண்ணணும். நான் மற்ற ஆசிட் எல்லாமே நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. ஆனால் அதெல்லாம் என்ன ஆகும்னா சிங்க் உள்ளே படும்போது கருப்பு கருப்பாக ஆயிரும். இப்போ என்னோடய சிங்க்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஒரு மாதிரி வடிஞ்ச மாதிரி கருப்பாக இருக்குங்க. அது ஆசிட் பட்டால் தான். ஆனால் ஹார்பிக் அந்த மாதிரிலாம் ஆகிறது இல்லைங்க. ஒருவேளை சப்போஸ் ஊற வச்சா ஆகுமான்னு தெரில. நான் ஊற்றின உடனே அப்படியே கழுவுனேங்க. அதனால் எனக்கு எந்த கருப்பாகவும் ஆகலை. கரை மாதிரி எதுவும் பிடிக்கலைங்க. ஹார்பிக்கை கொஞ்சம் ஊற்றிட்டு தொட்டு இப்படி தேய்க்கிறேன். எனக்கு இந்த சைடு எல்லாமே பச்சை கலரில் அப்படியே பட்டையாக கரை பிடிச்சிருந்துச்சுங்க. ஹார்பிக் போட்டு தேய்ச்ச உடனே அப்படியே அந்த கரை எல்லாமே ஈஸியாக வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்காக கொஞ்சம் கருப்பாக ஏதாவது பார்க்கலாங்கிறதுக்காக லைட்டாக தாங்க ஊற்றி பார்த்தேன். ஆனால் எதுவுமே ஆகலை. இப்போ சிங்க்கு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஊற்றி விட்டுட்டேன். ஊற வைக்கலாம் வேணாங்க. ஊற்றி விட்டு நார்மலாக ஒரு ஸ்டீல் நாரோ இல்லை வேறு ஏதாவது நார் போட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்குங்க. சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம நார் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கரையாக இருக்கிறது எல்லாமே ஈஸியாக போகுங்க. பிசு பிசுப்புனா லைட்டாக தேய்ச்சாலே போகும். ஆனால் கரைங்கும் போது கொஞ்சம் அழுத்தி தான் தேய்க்கணும். இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. நல்லா பளிச்சுனே சுத்தமாயிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும். இன்னொன்று அந்த ஹார்பிக்கோட ஸ்மெல் இருக்கும். அதுக்கு வீட்டில் நார்மலாக நம்ம எப்படி பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு சிங்க் க்ளீன் பண்ணுவோமோ அந்த சோப்போ லிக்விடோ ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாங்க. நான் இது ஒரு டிப்ஸில் கூட சொல்லியிருப்பேன். துண்டு சோப்பெல்லாம் வீணான சோப்பு இருக்கு இல்லைங்களா, அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு நாரில் போட்டு நான் பேக் மாதிரி பண்ணி வச்சுருவேங்க. அதை ஒரு 10-15 தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ அந்த சோப்பு வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேங்க. இது குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்புங்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக அந்த நார் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்ததுக்கு இப்போ நல்லாவே தெரியுங்க டிஃப்ரெண்ட்டு. ஹார்பிக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஹார்பிக் கையில் க்ளவுஸ் எல்லாம் போடாமல் எதுவும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் ஊற வச்சு ரொம்ப நேரம் கையில் பட்டுகிட்டே இருந்தால் தாங்க ஏதாவது அலர்ஜி மாதிரி வரும். நீங்கள் ஊற்றின உடனே தேய்ச்சிங்க அப்படின்னா எதுவுமே ஆகாதுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு சிங்கில் இருக்கிற எல்லா கரையும் போய் பளிச்சுன்னு சுத்தமாயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.